ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்பைலர் டிசைனில் லெஃப்ட் ரிகர்ஷன் அண்ட் லெஃப்ட் ஃபேக்டரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னா என்ன, அதை எப்படி நம்ம அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இங்கே வந்து பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு லெஃப்ட் ரிகர்ஷன்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். லெஃப்ட் ரிகர்ஷன் அப்படிங்கிறது இப்போ ஒரு கிராமர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த கிராமர்ல லெஃப்ட் ரிகர்சிவ் அப்படிங்கிறது ஒரு நான் டெர்மினல் எடுத்துக்கிறீங்க ஏ அப்படின்னு. அப்ப அந்த ஏ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஏ டெரைவ்ஸ் ஏ ஆல்ஃபா அப்படின்னு இருக்கும். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல ஆல்ஃபாங்கிறது ஏதோ சம் ஸ்ட்ரிங்கா இருக்கலாம். ஆனா இந்த டேர்ம் நான் டெர்மினல் இருக்கு இல்லையா, ஏவும் ஏவும் பாத்தீங்கன்னா சேமா இருக்கும். ஸோ அப்ப இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஏவும் இந்த ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஏவும் சேமா இருக்கு. அப்ப இந்த ரெண்டு நான் டெர்மினல் சேமா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாம இதை என்ன சொல்லலாம் அப்படின்னா லெஃப்ட் ஃபேக்டரிங் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பொதுவா இந்த டாப் டவுன் பாசிங் மெத்தட்ஸ்ல லெஃப்ட் ரிகர்சிவ் வச்சு இருந்துச்சுன்னா, லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர் இருந்துச்சுன்னா நம்மளால இந்த டாப் டவுன் பாசிங் மெத்தட்ஸை வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ண முடியாது. அப்போ அந்த டாப் டவுன் பாசிங்கை நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, கொடுத்துருக்கிற இன்புட் கிராமர்ல ஏதாவது ஒரு லெஃப்ட் ரிகர்சிவ் கிராமர் இருந்துச்சு, இல்லை ப்ரொடக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அதை வந்து எலிமினேட் பண்ணணும். அதை நம்ம எப்படி எலிமினேட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும் லெஃப்ட் ரிகர்ஷனாக இருக்கிற கிராமர்ஸ் இல்லை லெஃப்ட் ரிகர்ஷனாக இருக்கிற ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு அங்கே இருக்கா இல்லையான்ட்டு. அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஜென்ரலா பார்க்கும்போது இந்த லெஃப்ட் ரிகர்சிவ் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் வந்து இந்த ஃபார்மேட்ல இருக்கும். அதாவது ஏ டெரைஸ் ஏ ஆல்ஃபா ஆர் பீட்டான்னு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுல ஏ வந்து பாத்தீங்கன்னா நான் டெர்மினல்ஸ், ஆல்ஃபாங்கிறது ஏதோ சம் செட் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ், பீட்டாவும் அதே மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்குதுன்னா நாம இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் நாம ஒரு நியூ நான் டெர்மினல் அல்லனா வேரியபிள் அப்படிங்கிறத வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும். அதாவது இங்க வந்து ஏ தான் நம்ம வந்து நான் டெர்மினலா வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன சொல்றேன்னா, நியூவா இன்ட்ரடியூஸ் பண்ற நான் டெர்மினலோட நேம் வந்து இல்ல வேரியபிள் வந்து ஏ டேஷ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ இதை எப்படி நம்ம ரீரைட் பண்ணலாம், இந்த லெஃப்ட் ரிகர்சிவை நான் எலிமினேட் பண்ணி எப்படி நம்ம ரீரைட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ டெரைவ்ஸ் பீட்டா ஏ டேஷ் டெரைவ்ஸ் ஆல்ஃபா ஏ டேஷ் ஆர் எப்சிலான் அப்படின்ற ஃபார்மேட்ல நம்ம எழுதலாம். சரி, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. இந்த கிராமர்ல 3 ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு. என்னென்ன ப்ரொடக்ஷன்னா, இ டெரைவ்ஸ் இ பிளஸ் டி ஆர் டி அண்ட் டி டெரைவ்ஸ் டி ஸ்டார் எஃப் ஆர் எஃப் அண்ட் எஃப் டெரைவ்ஸ் பிராக்கெட் இ ஆர் ஐடின்னு கொடுத்துருக்காங்க. 3 கிராமர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கிராமர் நம்ம எடுத்துக்கலாம். என்ன கிராமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ டெரைவ்ஸ் இ பிளஸ் டி ஆர் டி. இப்போ இதுல வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கா இல்லையானது நான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் இதுல லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்குதுங்கிறது எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் என்ன பண்ண முடியும், இதை வந்து எலிமினேட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நான் டெர்மினலும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற நான் டெர்மினலும் சேமா இருக்கு. அப்போ இது வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் தான். ஸோ அப்போ இது வந்து கொடுத்துருக்கிற அந்த காமன் ஃபார்மேட்ல இருக்கான்றதை செக் பண்ணிக்கலாம். அப்போ ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, இ இருக்கு. அடுத்து ஏ இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, இ இருக்கு. அப்ப இங்க ஆல்ஃபாங்கிறது என்ன, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அது ஒரு சம் ஸ்ட்ரிங்கா இருக்கலான்ட்டு. அப்ப இதுல என்ன ஸ்ட்ரிங் பிளஸும் இந்த கேபிட்டல் சியும் சேர்ந்தது தான் ஆல்ஃபா. அப்போ பீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்குன்னா டீன்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ஃபார்மேட் வந்து கரெக்டா நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அப்போ இப்போ நான் இதை எலிமினேட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணணும், இந்த ஏ டெரைவ்ஸ் ஏ ஆல்ஃபா ஆர் பீட்டான்னு இருக்கிற இந்த லெஃப்ட் ரிகர்ஷன் ஃபார்ம் எலிமினேட் பண்ணணும்னா நான் அதை வந்து ரீரைட் பண்ணணும். எப்படி ரீரைட் பண்ணலாம்னா, ஏ டெரைவ்ஸ் பீட்டா ஏ டேஷ் ஏ டேஷ் டெரைவ்ஸ் ஆல்ஃபா ஏ டேஷ் ஆர் எப்சிலான் அப்படிங்கிறத நான் வந்து டெரைவ் பண்ணணும். ஸோ அப்போ இப்போ நீங்க என்ன என்ன இன்புட் கிராமர் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம் அப்படின்னா, இ டெரைவ்ஸ் இ பிளஸ் டி டி ஆர் டி. ஸோ இதுல இங்கிறது ஏ அண்ட் பிளஸ் டிங்கிறது ஆல்ஃபா அண்ட் டிங்கிறது பீட்டா. ஸோ அப்போ இதை நம்ம ரீரைட் பண்ணும்போது எப்படி எழுதலாம், இ டெரைவ்ஸ் பீட்டா இருக்கிற இடத்துல டி இருக்கு, அப்போ டி அண்ட் ஏ டேஷ் இருக்கிற இடம்னா இங்க இ டேஷ். அப்போ இ டேஷ் டி இ டேஷ் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் இ டேஷ். இ டேஷ் எப்படி எழுதலாம், ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்ன சொன்னேன் இங்க பிளஸ் டி, அப்போ பிளஸ் டி. நெக்ஸ்ட் என்ன வரணும், ஏ டேஷ். ஏ டேஷ்க்கு பதிலாக இங்க என்ன இருக்கு இ, அப்போ இ டேஷ் ஆர் எப்சிலான். எப்சிலான் அப்படி இருக்கும். அப்போ after eliminate the left recursion for the first production, we got e derives t e dash and e dash derives plus t e dash or epsilon. Next second production எடுத்துக்கோங்க. என்ன இருக்கு, t derives t star f or f. So in the first term non terminal என்னது t, ரைட் ஹேண்ட் சைடுல ஃபர்ஸ்ட் டெர்மினல் நான் டெர்மினல் என்னது டி. அப்ப ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப ரெண்டு சேமா இருக்குன்னா என்ன அர்த்தம், லெஃப்ட் ரிகர்ஷன். அப்ப இது என்ன ஃபார்ம்ல இருக்கு, ஏ டெரைவ்ஸ் ஏ ஆல்ஃபா ஆர் பீட்டான்னு இருக்கு. அப்ப நம்ம இதை எப்படி எழுதணும், ஏ டெரைவ்ஸ் பீட்டா ஏ டேஷ் ஏ டேஷ் டெரைவ்ஸ் ஆல்ஃபா ஏ டேஷ் ஆர் எப்சிலான் அப்படின்னு எழுதணும். எந்த ப்ரொடக்ஷனுக்கு, டி டெரைவ்ஸ் டி ஸ்டார் எஃப் ஆர் எஃப். ஸோ அப்போ இங்க
ஏங்கிறது வந்து டி, அப்போ டி எழுதியாச்சு. அண்ட் நெக்ஸ்ட் பீட்டா இருக்கிற இடத்துல என்ன இருக்கு, எஃப் இருக்கு, அப்போ எஃப். அப்போ ஏ டேஷ் இருக்கிற இடத்துல டி டேஷ் எழுதணும். அப்போ டி டேஷ் என்ன எழுதணும், டி டேஷ் டெரேஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபாங்கிறது என்னது, ஸ்டார் எஃப். அப்போ ஸ்டார் எஃப் ஃபாலோட் பை ஏ டேஷ். ஏ டேஷ்க்கு பதிலா டி டேஷ் ஆர் எப்சிலான். ஸோ அப்போ இந்த கிராமர் ஆஃப்டர் எலிமினேட் தி லெஃப்ட் ரிகர்ஷன் ஆஃப் த ப்ரொடக்ஷன் நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா டி டெரேஸ் எஃப் டி டேஷ், டி டேஷ் டெரேஸ் ஸ்டார் எஃப்டி ஆர் எப்சிலான் கிடைச்சிருக்கு. அப்புறம் தேர்ட் ப்ரொடக்ஷன் பாருங்க. தேர்ட் ப்ரொடக்ஷன்ல உங்களுக்கு வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கா, இல்ல. ஏன்னா இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல நம்மளுக்கு என்ன இருக்கு, எஃப் இருக்கு. ரைட் ஹேண்ட் சைட்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, டெர்மினல் தட் இஸ் ஓபன் பிரேஸ் இருக்கு. ஸோ அப்போ இது வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கிற, அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற சிம்பிளும் ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் சிம்பிளும் சேமா இருந்துச்சுன்னா தான் அது வந்து லெஃப்ட் ரிகர்ஷன். இங்க அந்த மாதிரி இல்லை. அதனால தேர்ட் ப்ரொடக்ஷன்ல வந்து என்ன கிடையாது அப்படின்னா லெஃப்ட் ரிகர்ஷன் கிடையாது. அப்போ கொடுத்துருக்கிற இந்த இன்புட் கிராமருக்கு நாம லெஃப்ட் ரிகர்ஷனை ரிமூவ் பண்ணா, எலிமினேட் பண்ணா நமக்கு கிடைச்சிருக்கிற கிராமர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இ டெரேஸ் டி இ டேஷ், இ டேஷ் டெரேஸ் பிளஸ் டி இ டேஷ் ஆர் எப்சிலான், டி டெரேஸ் எஃப் டி டேஷ், டி டேஷ் டெரேஸ் ஸ்டார் எஃப் டி டேஷ் ஆர் எப்சிலான், எஃப் டெரேஸ் பிராக்கெட் இ ஆர் ஐடி. ஸோ இப்போ நம்மளுக்கு லெஃப்ட் ரிகர்ஷன் தான் என்ன, அதை எப்படி எலிமினேட் பண்ணணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ரொடக்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்னன்னா எஸ் டெரேஸ் ஏ கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ ஆர் பி அண்ட் கேபிட்டல் ஏ அகைன் டெரேஸ் ஏசி ஆர் எஸ்பி ஆர் எப்சிலான். இப்போ இதுல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் எடுத்துக்கிட்டீங்கன்னா செகண்ட் வந்து நம்மளுக்கு டேரக்டாவே தெரிஞ்சிருச்சு இதுல வந்து லெஃப்ட் ரிகர்ஷன் தான் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ அதை எப்படி எலிமினேட் பண்ணணுங்கிறத நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி எழுதணும். பட் ஆனால் இங்க பாருங்க இந்த ஃபார்ம்ல தான் இருக்கு. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது இங்க எஸ் இருக்கு, இங்க ஏ இருக்கு. பட் நம்ம என்ன நினைப்போம்னா இதுல வந்து என்ன கிடையாது, லெஃப்ட் ரிகர்ஷன் கிடையாதுன்னு நினைப்போம். ஆனா இதுல லெஃப்ட் ரிகர்ஷன் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ எஸ் டிரைவ் பண்ணும்போது என்ன எடுத்துக்கலாம், ஏன்னு எடுக்கிறீங்க. இந்த ஏவை அகைன் நம்ம என்ன பண்ணலாம்னா எஸ்டி அப்படிங்கிறத டெரைவ் பண்ணலாம். அப்ப நமக்கு என்ன கிடைக்கும், எஸ்டி ஏன்னு கிடைக்கும். ஸோ இப்போ பாருங்க இந்த எஸ்ஸும் இந்த எஸ்ஸும் சேம். பட் ஆனா இது வந்து இம்மிடியேட் லெஃப்ட் ரிகர்சிவ் கிடையாது. பட் இட் இஸ் லெஃப்ட் ரிகர்சிவ். இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாம்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஃபேக்டரிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். லெஃப்ட் ஃபேக்டரிங்னா என்னன்னு. லெஃப்ட் ஃபேக்டரிங் இஸ் அ கிராமர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தட் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரொடியூசிங் எ கிராமர் suitable for predictive or top down parsing. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்க எந்த எடுத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ என்னன்னா இங்க ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ரொடக்ஷன் இருக்கு. ஸ்டேட்மெண்ட் டெரேஸ் இஃப் எக்ஸ்பிரஷன் தென் ஸ்டேட்மெண்ட் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அகைன் ஸ்டேட்மெண்ட் டெரேஸ் இஃப் எக்ஸ்பிரஷன் தென் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு இருக்கு. இப்போ எடுத்துக்கிட்டீங்கன்னா காமன் ஃபேக்டர் பாருங்க இந்த ரெண்டு கிராமர்ல இஃப் எக்ஸ்பிரஷன் தென் ஸ்டேட்மெண்ட் இது வரைக்கும் காமனா இருக்கு. அதுக்கப்புறமா இந்த ஃபர்ஸ்ட் கிராமர்ல பார்க்கும்போது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு, இங்க எதுவுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி காமன் ப்ரிஃபிக்சஸ் வர ப்ரொடக்ஷன்ஸை நாம என்ன பண்ணலாம்னா ரீரைட் பண்ணி அந்த ஃபேக்டரிங்கை ரிமூவ் பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஒரு கிராமர் எடுத்துக்கிறீங்க ஏ டெரைவ்ஸ் ஆல்ஃபா பீட்டா 1 ஆர் ஆல்ஃபா பீட்டா 2 இருக்கு. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கு, ஆல்ஃபா ஆல்ஃபா காமனா இருக்கு, பீட்டா 1 பீட்டா 2 வேற வேற இருக்கு. ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கும்போது இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏ டெரைவ்ஸ் ஆல்ஃபா in place of this I have introduced a non-terminal called a dash. Again a dash derives beta 1 or beta 2. இந்த மாதிரி நம்ம எழுதலாம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறீங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு அந்த கிராமர்ல. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன, கேபிட்டல் எஸ் டெரைவ்ஸ் ஐஇடிஎஸ் ஆர் ஐஇடிஎஸ்இஎஸ் ஆர் ஏ. இன்னொரு ப்ரொடக்ஷன் இ டெரேஸ் பி. இது வந்து நம்மளுக்கு காமன் ஃபேக்டர்லாம் இருக்கிறது, ஏன்னா இருக்கிறதே ஒரு ப்ரொடக்ஷன் தான். பட் ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன்ல பாத்தீங்கன்னா என்ன இருக்கு, மூணு ப்ரொடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன வரலாம்னா ஐஇடிஎஸ் வரலாம், அப்படின்னா ஐஇடிஎஸ் இஎஸ் வரலாம், அப்படின்னா ஏ வரலாம். ஸோ இதில் காமன் ஃபேக்டர் நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா காமன் ப்ரிஃபிக்ஸ் என்ன இருக்கு, ஐஇடிஎஸும் ஐஇடிஎஸும் இருக்கு. சரி, அப்போ காமன் ப்ரிஃபிக்ஸை ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. அப்போ இதை என்ன பண்ணலாம், நாம ரீப்ளேஸ் பண்ணலாம். எப்படி ரீப்ளேஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ நான் டெர்மினல் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. ஐஇடிஎஸ் காமன் ஃபேக்டர் அப்படியே எழுதியாச்சு. ஒரு நியூ நான் டெர்மினல் இன்ட்ரடியூஸ் பண்ணி தட் இஸ் எஸ் டேஷ். அப்போ இந்த எஸ் டேஷ் நாம டெரைவ் பண்ணணும். என்ன டெரைவ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐஇடிஎஸ்க்கு அப்புறம் என்ன காமன் இல்லாமல் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இஎஸ் இருக்கு. அப்போ அதை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எப்சிலான் எழுதிக்கோங்க.
ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ES நம்ம S டேஷ்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா செகண்ட் ப்ரொடக்ஷன் கிடைச்சிரும். சப்போஸ் இந்த S டேஷ்ல எப்சிலானை சப்ஸ்டியூட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் கிடைச்சிரும். ஸோ அப்போ S dash derives ES or epsilon. So finally, after left factoring, the grammar is S derives IETS S dash or A, S dash derives ES or epsilon, and E derives V. அவ்வளோதாங்க. தேங்க்யூ.